அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள். அறிவிச்சுடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம். அண்மையில் மறைவுற்ற கவி பேரருவி ஈரோடு தமிழண்ணன் ஐயா அவர்கள் மறைவுற்ற அதே நாளிலேயே ஐயா அவர்கள் எழுதியதாக கவிதை ஒன்று சுற்றி வருகிறது. வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் சுற்றி வரக்கூடிய இந்த கவிதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைவுற்ற பின்னாலே தமிழர்கள் பலர் தனது இன்னூரை மாய்த்து கொண்டார்கள். தமிழர்களுக்கு சாகக்கூட தெரியவில்லை என்று ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் எழுதியதாக ஒரு கவிதையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றிய தங்களது பார்வை. வணக்கம். உடைய மறைந்த கவி பேரறிவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களோடு நெருங்கி பழகி தந்தை பெரியாரிடம் பெருமதிப்பு கொண்டவர். அதனால்தான் அவருடைய பிறந்த ஊர் சென்னிமலை என்றாலும் கூட ஈரோட்டை அடையாளமாக கொண்டு தன்னுடைய இயற்பெயரான ஜெகதீசன் என்பதை தமிழன்பன் என்று மாற்றுகிற போது ஈரோடு தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டார். 92 வயதில் திராவிட இயக்கத்தின் பார்வையை, பொதுவுடைமை இயக்க சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய எழுத்துகளிலே வடித்தார். நீண்ட நெடுங்காலம் திராவிட இயக்கத்தோடு தொடர்புடையவர், திராவிட இயக்க தலைவர்களோடு தொடர்புடையவர். திராவிட கழகத்தினுடைய மேடைகளிலே, கவியரங்குகளிலே, புத்தக வெளியீட்டு அரங்குகளிலே ஏராளமா பங்கு கொண்டு அதில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இந்த கொள்கைகளை எடுத்துரைத்தார். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எப்படி எடுத்து சென்றார் என்பதை எல்லாம் அவர் அழகாக சொல்லக்கூடியவர். பெரும்புலவர் ராமநாதன் ஐயா அவருடைய மாணவர். இந்த பின்புலத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய மகாகவியாக அவர் போற்றப்படுகிறார். அதனால் அவருடைய கவிதை நூல்கள் இதுவரைக்கும் 100 நூல்கள் உருவாகி இருக்கின்றன. அதில் 87 நூல்கள் 10 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. 11வது தொகுதியில் இன்னும் 13 கவிதை புத்தகங்களை இணைத்து அந்த தொகுதி உருவாக இருக்கிறது. அவருடைய 90வது பிறந்த நாளை 90 கவிஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு கவி அரங்கமாக மிகச்சிறப்பாக நடத்தி எல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு மேடைகளில் அவர் அண்மை காலத்தில் விடுதலை களஞ்சியம் என்ற பெயரில் திராவிடர் கழகம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தந்தை பெரியாருடைய எழுத்துக்களை விடுதலை ஏற்றில் வெளிவந்தவற்றெல்லாம் எடுத்து வெளியிட்ட போது அந்த விழாவிலே பங்கேற்று மிகச்சிறப்பான உரையை ஆற்றியவர். அப்படிப்பட்ட ஒருவர் மறைந்திருக்கிறார். திராவிட இயக்கம், தமிழ் கவிஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு துன்பத்திலே, துயரத்திலே உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஆசிரியர் வீரமணி அவர்கள் நேரில் போய் பார்த்தார். அவருடைய இரங்கல் அறிக்கையில பயணத்தில் இருக்கிற போது வெளியூர்ல இருந்து அவர் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில கூட அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். பாரதிதாசனுடன் 10 நாட்கள் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகம், அதனுடைய வெளியீட்டு விழாவை கலந்து கொண்டு அதனுடைய சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சொன்னது, பல்வேறு நிகழ்வுகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் மறைந்ததற்கு பிறகு அவர் எழுதிய கவிதை என்ற பெயரில் நேற்று தொடர்ச்சியாக ஒரு 4 பத்திகள் பரப்பப்பட்டன. அந்த எழுத்து நடையை பார்த்த பிறகே உங்களுக்கு தெரியும் அது நிச்சயமா அவர் எழுதுனது இல்லை அப்படிங்கிறது. என்றைக்கும் கலைஞரை கருணாநிதி என்று குறிப்பிட்டது. அண்ணாவை, பேரறிஞர் அண்ணா அவர்களே அண்ணாதுரை என்றவர் எழுதியதில்லை. ஆனால் அந்த வரிகளில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இந்திரா காந்தி இறந்ததற்கு பிறகு அதை ஒட்டி 2 பேர் இறந்து போனார். கருணாநிதிக்கு கைதி உடை கொடுத்த காரணத்தால் அதிலே சில தமிழர்கள் இறந்து போனார்கள். அண்ணாதுரை இறந்ததை பார்க்க போய் சிலர் இறந்து போனார்கள். வைகோவுக்கு கட்சியை பிரிந்த காரணத்தால் சில பேர் இறந்து போனார்கள் என்று தமிழனுக்கு வாழத்தான் தெரியவில்லை, சாகவும் தெரியவில்லை என்று தெரிந்து கொண்டேன் என்பதாக ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதினார்கள் என்று அவருடைய பெயரை போட்டு ஒரு 4 வரியை பகிர்ந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு மோசடியானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது என்பதை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு மோசமான சூழல் நிலவுது அப்படின்னா, ஒரு மறைந்ததற்கு பிறகு
அவரை பற்றி அவதூறு பேசுவது என்பதை போலவே, அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்வது என்பதை போலவே, அவரோடு தங்களுக்கு ஏராளமான நட்பு இருந்ததாகவும் உறவு இருந்ததாகவும் தங்களுக்கு சார்பானதாக பேசியதாகவும் பொய்களை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு கும்பல் புறப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம் என்கிற பெயர்ல பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் சங்கி கூட்டம், RSS அடியொற்றி நடந்து கொண்டிருக்கிற அவருடைய தமிழ் பதிப்பாக இருக்கிற சில கும்பல்கள் இத்தகைய போக்கை அரங்கேற்றுகின்றனர். நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா, யாராவது இறந்ததுக்கு பிறகு இவருக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று அவர் எழுதி வைத்து இறந்திருக்கிறார் என்று சமூக ஊடகங்களிலே பதிவுகளை நீங்கள் காணலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைவுற்றதற்கு பிறகு கூட திடீர்னு அவர் பாத்தீங்கன்னா, அவருடைய பையில இருந்து பேனாவை எடுத்து எழுதுகிற அளவிற்கு எனக்கு உரிமை இருந்தது என்று ஒருவர் பேசினார். அடுத்தடுத்து பலருடைய மறைவின் போதும் கூட அவர் அடுத்து இந்த கட்சியை நீதான் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு என்று தன்னை புகழ்ந்ததாக, தனக்கும் அவருக்கு மிக நெருக்கம் இருந்ததாக இப்படியெல்லாம் புழுகி தள்ளுகிற ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் தங்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீது இருக்கிற அந்த வெறுப்புணர்வை, எரிச்சலை எழுத்துகளிலே வடித்து விட்டு அதற்கு பின்னால் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியது என்பதை போல அதை அவருடைய மறைவு நாள் என்று பரப்புகிற அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக மோசடியானது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா வாழும் காலம் முழுக்க திராவிட இயக்க கவிஞராக தந்தை பெரியார், புரட்சி கவிஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், தமிழக ஆசிரியர் என்று பலரோடு நட்பும் அன்பும் பாராட்டிய ஒருவரை இப்படி மோசடியாக சித்தரிப்பது, உடனடியாக அது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதோடு அந்த புரட்டை உடனடியாக அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இது பல காலங்கள்ல நமக்கு தெரியும். ஒரு பொய்யை மிக எளிதாக அவர்களால் பரப்பி விட்டு விட முடியும். பிறகு அதற்கு பதிலை பல ஆண்டுகளாக நாம் சொல்லிக் கொண்டோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு பொய்க்கு கூட இன்றைக்கும் நாம் பதில் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா 10 இடங்கள்ல அவங்க பதிவு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து மீண்டும் மீண்டும் பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். இது பொய், இது பொய், இது பொய் என்று மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். நம்முடைய தோழர்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடும். தமிழன்பனா இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி அல்ல. ஒரு எப்போதும் திராவிட இயக்க கவிஞர், எப்போதும் புரட்சி கவிஞர் மாணவர், எப்போதும் பெரியார் பற்றாளர், எப்போதும் முத்தமிழறிஞர் கலைஞர், தமிழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களோடு நட்புணர்வு பாராட்டியவர் என்பதை அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட மோசடியை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உடனடியாக அதனுடைய மறுப்பை நாம் எழுதினோம். அவருடைய புத்தகங்கள் துவக்கப்படுகிறது அல்லவா, அந்த பணியை மேற்கொண்டு செய்யக்கூடிய ஐயா நடராஜன் அவர்கள் கவிதையை இப்படி ஒன்று எழுதியிருக்கிறாரா, எங்கேயாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவ்வளவு கோவப்பட்டார். அவருடைய 100 புத்தகங்களை படித்து 2 முறை வைப்பு திருத்தியவன் நான். இப்படி ஒரு வரி அவர் எழுதியதே கிடையாது. எவ்வளவு மோசடியாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று அவர் மிக கடுமையாக கோவப்பட்டார். எனவே அதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இப்படி இறந்து போனவர்களுடைய பெயரால் அவரவருக்கு பட்டா போட்டுக் கொள்ளுகிற அயோக்கியத்தனத்தை ஒரு நாள் நாம் திருத்த முடியாது. இதை காணக்கூடியவர்கள் அருள் கூர்ந்து அப்படிப்பட்ட பதிவை காண நேருகிற போது உடனடியாக அது பொய் என்பதை மறுத்துரை. எந்த புத்தகத்தில் எந்த தொகுதியில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிற அறிவு நாணயம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேள்வி. யாராவது எடுத்துக்காட்டணுமே, இல்ல எந்த கவியரங்கில் அவர் பாடினார் என்கிற துணுக்கை என்கிற செய்தியை என்கிற காணொலி பதிவை அவர்கள் வெளியிடும். எனவே அந்த மோசடியை தான் அம்பலப்படுத்த வேண்டும் என்று கருதினோம். தோழர்கள் அதை எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்ல வேண்டும். அவர் உறுதியான திராவிட இயக்க கவிஞர், உறுதியான பெரியார் பற்றாளர். அந்த பெரியார் அவர்கள் தமிழை பற்றி இழுத்தி சொல்லிவிட்டார் என்று பலரும் கொதித்துக் கொண்டிருந்த போது, பலரும் கொதிப்பதாக நடித்துக் கொண்டிருந்த போது, நம்முடைய ஐயா ஈரோடு தமிழன்பன் மிக அழகாக அதனை தன்னுடைய கவிதைகளிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு குட்டியை தாய் கவ்வி அதை பாதுகாப்பதை போல வேத அழகாக தமிழை பாதுகாத்தவர் தந்தை பெரியார் என்று கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இப்படி கற்பனைக்கு நான் அதை மட்டும் படிச்சு காட்டுறேன்.
இது உண்மை ஏட்டிலே நம்முடைய ஐயா தமிழன்பன் அவர்கள் எழுதிய அந்த கவிதை. மனிதனின் எந்த உரையாடலில் விடுதலையும் விடுமுறை போடா தன்மானமும் குடிவரியா ஒளிபடைக்கின்றனவோ அந்த உரையாடலில் தான் அவனுடைய தாய்மொழி சிறகுகள் விண்ணின் விரிவோடு ஒப்பந்தம் போடும். அந்த உரையாடலை தான் தந்தை பெரியார் முதலாய் தமிழருக்காய் நிகழ்த்தினார். அவர் தமிழோடு நடத்திய அத்தனையும் அக்கறை கலவரங்கள். அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கு. அவர் தமிழோடு நிகழ்த்திய அத்தனையும் அக்கறை கலவரங்கள். உயர்வுகளை நோக்கி தமிழை உந்தி தள்ளின. இச்சகம் பேசிகளின் ஒப்புக்கான உறவுகள் ஒதுங்கி நின்று உள்ளுக்குள் வெந்தன. தமிழ் சொற்கள் காவியங்களை, கதைகளை, பாடல்களை எத்தனையோ வகைகளில் எவ்வளவோ காலமாய் சந்தித்திருக்கின்றன. துணிவு மிக்க வெட்டொன்று துண்டிரண்டு வெப்ப நெருப்பு பிம்பமான சிந்தனைகளை துணிவு மிக்க வெட்டொன்று துண்டிரண்டு வெப்ப நெருப்பு பிம்பமான சிந்தனைகளை தந்தை பெரியாரின் அறிவு தாழ்வாரத்தில் தான் முதலாக சந்தித்தார். தமிழில் இப்படி ஒரு வாய்ப்பை தந்தை பெரியார் தான் உருவாக்கினார் என்று அவர் எழுதுகிறார். அறிவோடு நட்பு பாராட்ட முடிந்த ஐயா அறியாமையின் தேநீர் விருந்து அழைப்புகளை ஒருபோதும் ஏற்க முடியவில்லை. எப்படி முடியும் அது? இருள் மண்டபத்தில் இரவு நடத்தும் நட்சத்திர திருவிழாவுக்கு வருகை தர ஒப்புவானா சூரியன்? ஒப்பினால் பகல்களை யார் பயிரிடுவது, பாதுகாப்பது? எப்படி பெரியார் மூட நம்பிக்கைகளை ஏற்பார்? எப்படி பக்தி இலக்கியங்களை ஏற்பார்? எப்படி தமிழனை அடிமைப்படுத்துகிற மூட நம்பிக்கைகளை ஏற்பார் என்ற கேள்வியை அவர் எப்படி வைக்கிறார் பாருங்க. அதுதான் அவர் மகாத்மா. இருள் மண்டபத்தில் இரவு நடத்தும் நட்சத்திர திருவிழாவுக்கு வருகை தர ஒப்புவானா சூரியன்? ஒப்பினால் பகல்களை யார் பயிரிடுவது, பாதுகாப்பது? எல்லையற்ற இரக்கத்தின் திருவுருவம் பெரியார். எல்லையற்ற இரக்கத்தின் திருவுருவம் பெரியார். அவருடைய ஆத்திரம், போராட்டம், புரட்சி அனைத்துமே புதைகுழி விளிம்பிற்கு தள்ளப்பட்ட தமிழ் மானுடனை காக்க துடித்த கருணையின் வெளிப்பாடே அன்றி வேறு என்ன? பாலஸ்தீனத்தில் பிறந்திருந்தால் அவர் யாசர் அராஃபத்துக்கு தோளில் துப்பாக்கியாகி இருப்பார். அல்லது தந்தை பெரியார் தோளில் அராஃபத் துப்பாக்கியாகி இருப்பார். ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்தால் நெல்சன் மண்டேலாவின் சிறைக்கு பக்கத்து சிறையில் விடுதலை வேள்வி செய்திருப்பார். அல்லது அவருடைய சிறையிலிருந்தே போராடி ஆப்பிரிக்காவையும் அவரையும் விடுவித்திருப்பார். எவ்வளவு தூரம் தந்தை பெரியாரை அவர் எடுத்து காட்டுகிறார் பாருங்க. கருணை மறவர் பெரியார். புலி தனது குட்டியை கவ்வுவது போல தமிழர்களை கவ்வினார். பதிந்திருக்கலாம் பல், படிந்திருக்கலாம் சுவடு. புலி தன்னுடைய குட்டியை கவ்வுகிற போது அந்த பல்லு பதிஞ்சிருக்கலாம், சூடு பாய்ஞ்சிருக்கலாம். தாய்ப்புலியின் பாதுகாப்பு நடவடிக்கை அது. தப்பு தமிழன் தான் தவறென்று பேசுவான். வீடு, சொத்து, பதவி, சுகம் எல்லாம் துறந்து வெட்டவெளி வீதியில் நின்று தனது வயது, தளர்ச்சி, நோய், வலி எதையும் பொருட்படுத்தாது தமிழனை மீட்க போராடிய பெரியாரை முரட்டு சித்தர்கள் வெளியில் வந்த ஒரு பகுத்தறிவு மகரிஷி என்றால் இல்லை என்று எந்த விரல் எதிர்ப்பு காட்டி நீளும். 1000 பல்லாயிரம் கண்ணாடிகளாகி தந்தை பெரியார் முகத்தை பிரதிபலித்த தமிழர்கள் அவருக்கு நன்றி சொல்லலாம். முகத்தை பிரதிபலிப்பதை நிறுத்திவிட்டு அவருடைய அகத்தை பிரதிபலித்தால் தமிழர்களுக்கு தந்தை பெரியார் நன்றி சொல்வார். இப்படி எழுதிய ஒருவர் திராவிட இயக்கத்தினுடைய பெருமக்களை குறை சொல்லி, குற்றம் சொல்லி எழுதியிருப்பார் என்று இந்த இழி சிந்தனை படைத்தவர்கள் சொல்வார்களானால் ஒருபோதும் அதை தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏற்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையை, விழிப்புணர்வை அவர்களுக்கு தர வேண்டும். நன்றி, வணக்கம். கவி பேரறிவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை பற்றிய நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி, வணக்கம்.